நெய் ஊத்தியாச்சு. அடுத்தது வந்து மைக்க வாய்க்கவை. கல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கடலெண்ணெய் ஊத்தியாச்சு. இது வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம். நல்லெண்ணெய் கொஞ்சம். எல்லாம் ஊற்றியாச்சா? ஊத்திட்டு அப்புறம் ஊத்துறேன்னு சொல்றேன். இரு, பட்டை கிராம்பு போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டாச்சு. அடுத்தது இப்போ வெங்காயம், ஆனியன். மைக்க விட்டுறக்கூடாது, மைக்ல வச்சுட்டு. இது வந்து இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. எவ்வளோ வெங்காயம் கட் பண்ணி போட்டீங்க? ஒரு 1/4 கிலோ வெங்காயம். 1/4 கிலோ வெங்காயம். பெரிய பல்லாரியா? பல்லாரி. இது நல்லா பொன்னிறமா வறுக்கணும். நல்லா பொன்னிறமா வறுக்கணும். தக்காளி ஒரு 1/4 கிலோ தக்காளி. ஒன்று மட்டும் அரிஞ்சு. தக்காளி 1/4 கிலோ. சின்ன வெங்காயம் இது பெரிய வெங்காயம் பல்லாரி 1/2 கிலோ. இது நல்லா எல்லாமே பொன்னிறமா வதக்கணும். எல்லாத்தையும் நல்லா சுருள வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டேன். 100 இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு. இது வந்து 1/2 கிலோ சிக்கன். ஆமா ஆமா. அது வந்து வறுவலுக்கு. மூடி போனா சீக்கிரம் வேகும். நல்லா கிளறோம். சரிங்களா? நல்ல சுருள கிளறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறீங்களா? ஆமா, போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு நல்லா வணக்கணும். சிக்கனை இப்போ அள்ளி போட போறோம். சரியா? போட்டாச்சா? நல்லா கிளறி விடணும். கிளறி விடணுமா? இப்போ வந்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சின்னதாக இப்படி கம்மியாக 1 டீஸ்பூன். இப்போ என்னன்னா தயிர் 1 கப்பு. சரியா? 1 கப்பு தயிர், ஒரு 100 வர. சும்மா ஒரு 50 மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு 50 பிரியாணி மசாலா. நல்லா இருக்கும். நல்ல ஆமா, நல்ல சூப்பரா சுவையா இருக்கும். இதுதான் உங்களுக்கு சீக்ரெட்டா? என்ன சீக்ரெட்டு? நான் சேர்த்துருக்க சாமானே வந்து சீக்ரெட் தான், மசாலாவே. இது சும்மா நானும் போடுறேங்கிறது ஒரு இது. பார்க்கலாம், ஆனால் நமக்கு செட் ஆகாதுங்க. என் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்தாவே போடுங்க. நான் போடுவேங்க, இருங்க கொஞ்சம் வணங்கட்டுங்க. தேவையான உப்புங்க, கல் உப்பு. சரிங்களா? இது உப்பு. லெமன் ஒரு 1/2 லெமன். இந்த புளிப்பு, துவர்ப்பு, காரம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு லெமன். சரிங்களா? எல்லாம் கிளறணும்.
தண்ணி வந்து ஒரு 2 லிட்ரு. தண்ணி வந்து 2 லிட்ரு. இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கணும். ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். சரியா? இப்ப எல்லாத்தையும் இந்த பொருள் எல்லாம் வணக்கி மசாலாவை தண்ணியை ஊத்தி இப்ப மூடி போட போறோம். எப்படி? ஆவி வர வரலையும் கொதி வர வரலையும் மூடி போடணும். கொதி வந்ததும் கூப்பிடுறோம். ஓகே. அரிசியை போட்டு கிளறி விட்டு இப்ப என்னன்னா மூடணும். ஓகேவா? எவ்வளவு நேரம் கழிச்சு எடுப்பீங்க? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுப்போம். 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தா வந்துருமா உங்களுக்கு பிரியாணி? எப்படி வேகும்? ஒரு தடவை கிளறி விடணும். அப்படி சொல்லுங்க தெளிவா. பாரு சார் எப்படி இருக்கு? பிரியாணி. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிடணுமா? அப்புறமே கொஞ்சம் வெந்ததும் மூடி வச்சிடணும். இதை வறுத்ததை தூக்கி வச்சிடலாம். நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். ரெடி. எடுப்போம்.